திமுக தரப்புல 5 பேர் அடங்கிய மேல்மட்ட குழு ஒண்ணு ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் குறித்தும் தீவிரமான ஆலோசனை நடத்திட்டு வருது. இவங்க கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசிச்சுட்டு வராங்க. இந்த குழுவுல உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, KN நேரு, RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த குழுவினர் ஏற்கனவே 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முடிவு செஞ்சிட்டதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில இளைஞரணி தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையுமே இளைஞரணியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படணும்னு கடந்த 3 மாதங்களா கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அவர்களுடைய விருப்ப மனுவும் அளிச்சுட்டு வராங்க. அந்த வகையில கடந்த 3 மாதங்களாகவே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. தனக்கும் 50 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இளைஞர் போட்டி போடும் பொழுது நாமும் இளைஞர்களை பெரிய அளவுல நிறுத்தணும் அப்படின்னு பேசிட்டு வராரு. இந்த நிலையில கடந்த வாரம் இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. இளைஞரணி சார்பில் 40 தொகுதிகளை ஒதுக்கி தர்றதா மு.க.ஸ்டாலின் உறுதி அளித்ததா தெரியுது.